நண்பர்களே வணக்கம். வருகிற 2023-24 ஆண்டுக்கான இராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலகம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா கிருஷ்ணகிரியில் நடக்குது. கிருஷ்ணகிரியில் 29/1/2024 முதல் 9/2/2024 வரை நடக்குது. இந்த முகாமில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், நீலகிரி, தேனி, சேலம், மதுரை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்கள் பங்கு பெறலாம். இது சம்பந்தமா நீங்க பதிவு பண்றதுக்கு இந்தியன் ஆர்மியினுடைய வெப்சைட்ல பதிவு பண்ணணும். அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் www.joinindianarmy.nic.in. இந்த வெப்சைட்ல போய் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பதிவை நீங்க செய்யணும். அந்த பதிவை எப்படி செய்யறதுன்னு பின்னாடி நான் சொல்றேன். இது சம்பந்தமா இந்த நோட்டிபிகேஷன் கோயம்புத்தூர்னுடைய ஏஆர்ஓ, அதாவது அசிஸ்டன்ட் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ், ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது. அந்த கோயம்புத்தூர் ஆஃபீஸ்ல இருந்து தான் இந்த ரெக்ரூட்டிங்கை கிருஷ்ணகிரியில் நடத்துறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 0422222022. இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இதுக்கான வெரிஃபிகேஷனை இந்த நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த முகாமில் பெருமளவில் இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைய திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் படைவீரர் நலத்துணை இயக்குனர், உதவி இயக்குனர் இந்த நோட்டீஸை போட்டிருக்காரு. அதனால நண்பர்களே, தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு இந்திய இராணுவத்திலையும் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாடுபடணும்னு நிறைய ஆசைகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, நோக்கம் இருக்கு. ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, எப்படி அதில் பதிவு பண்றது, அதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற ஒரு விவரங்கள் நம்ம ஜனங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. நான் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா தமிழ்ல இந்த வீடியோல உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி யாருக்கு விண்ணப்பிக்கணுமோ, இராணுவத்தில் சேர்றதுக்கு ஆசை இருக்கோ அவங்க விண்ணப்பிச்சு கலந்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான தகுதிகள் என்ன, அதற்கான விவரங்கள் என்ன, கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அனுப்பிச்சது. ஓகேங்களா? கோயம்புத்தூர்லேருந்து அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க கவர் பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க மட்டும்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் கலந்துக்க முடியும். இதே மாதிரி ZRO, ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் வேலூர், காட்பாடி, வாணியம்பாடி, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டங்கள், பாண்டிச்சேரி, இதெல்லாம் அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க.
அதே மாதிரி திருச்சியில் வந்து ஒரு ஏஆர்ஓ ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்காரங்க இந்த மாவட்டங்கள், இந்த சென்னைக்கான மாவட்டம், கோயம்புத்தூருக்கான மாவட்டங்கள்லாம் விடுபட்ட மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நாம் வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும் பார்க்கலாம். கோயம்புத்தூருக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது. இந்த கோயம்புத்தூருக்கான நோட்டிஃபிகேஷனில் 11 மாவட்டங்கள் கவர் ஆகுது. எது எது கவர் ஆகுதுன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி. இந்த மாவட்டத்தில் இருக்கிற தகுதியான இளைஞர்கள் மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது எப்படி நடக்கணும்னா 2 ஃபேஸா நடக்கும். ஒரு ஃபேஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாம் எப்படி? கம்ப்யூட்டர்ல எப்படி எக்ஸாம் நடக்கும்? நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல போய் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த ஹால் டிக்கெட்ல எந்த கம்ப்யூட்டர் சென்டர் என்னன்ட்டு, இப்போ சேலம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது, அது கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரியில் எத்தனை கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது, அது இப்போ இல்லை கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்கன்னா கோயம்புத்தூர்லேயே கூட நடத்துவாங்க. எத்தனை கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குதோ அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களுக்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சரில் ஒரு ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணணும். இதுதான் அங்கே நடைமுறை. மற்றபடிலாம் நீங்கள் எதுவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே 10வது படித்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதுதான். இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ், அதுக்கு வந்து புக்கெலாம் விற்கிது. நீங்கள் புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா வந்து ஆர்மியில் வந்து என்இஆர் ரெக்ரூட்மெண்ட், ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து புக் இருக்கும். ஒரு 90 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள வரும். அந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, கொஷின் பேட்டர்ன், அது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபேஸ் 1ல் வந்து உங்களுக்கு சிபிடி ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாமு. இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் ரேலி, அதாவது கிரவுண்ட் ஈவெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் ஓடுறது, தாண்டுறது, குதிக்கிறது, கயிறேறுறது, புல்லப்ஸ் எடுக்கிறது, டிச்சு தாண்டுறது, இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேவா? அது வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 யார் போக முடியும்னா ஃபேஸ் 1ல் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் ஃபேஸ் 2க்கு போக முடியும். ஓகேவா? இப்போ அடுத்தது இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 250 ரூபா இதுக்கான எக்ஸாம் ஃபீஸு. ஓகேவா? 250 ரூபா வந்து பேங்க் செலவில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆன்லைனில் கட்டலாம், விசா கார்டில் பண்ணலாம், கேட்டில் மாஸ்டர் கார்டில் பண்ணலாம், ரூபே கார்டில் பண்ணலாம், கிரெடிட் கார்டில் பண்ணலாம், டெபிட் கார்டில் பண்ணலாம், யூபிஐயில் பண்ணலாம், கூகுள் பேயில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து அது எப்போ ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் போகணும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு, நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு ஆர்மியினுடைய வெப்சைட் இருக்குது. www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அதுக்கான அந்த அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு லிங்க். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அக்னிவீருங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் அதை அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன உங்களுக்கு தேவைப்படணும்னா உங்கள் எஸ்எல்சி மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும், உங்களுடைய ஐடிஐ மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும், உங்களுடைய டிப்ளமோ மார்க் ஷீட் எடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கணும், உங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ வந்து ஃபோனில் வச்சுக்கணும், இல்லை மெமரி கார்டில் வச்சுக்கணும், இமெயில் ஐடி வேணும், சொந்தமாக ஒரு ஃபோன் வேணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபோன் நம்பரில் வந்து தான் ஓடிபி வரும், இமெயிலில் தான் வந்து உங்களுக்கு தகவல்கள்லாம் வரும். உங்களுக்கு தபாலோ அது மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. ஓகேவா? ஆதார் கார்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ
இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதுக்கு தகுதி, என்னென்ன வேலைக்காரங்களை எடுக்கிறாங்க, எந்த வேலைக்காரங்களுக்கு எவ்வளவு படிப்பு அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். அக்னிவீர் ஜெனரல் டியூட்டி எல்லா ஆர்ம்ஸும் அப்படின்னா வந்து தரைப்படையில் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பல பிரிவுகளுக்குமே வந்து ஜெனரல் டியூட்டி. அந்த ஜெனரல் டியூட்டியில் வயசு வந்து 17.5லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 17.5லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இந்த 17.5க்கு முன்னால் போனாலும் கம்ப்யூட்டர் உங்களை எடுத்துக்காது, 21க்கு பின்னாடி ஆயிடுச்சுனாலும் கம்ப்யூட்டர் உங்களை எடுத்துக்காது, நீங்கள் அப்ளையே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, இந்த ஜெனரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுறவங்க யாராவது டிரைவிங் லைசன்ஸில் எல்எம்இஓ ஹெச்எம்இஓ வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள். உங்களை வந்து போன உடனே டிரைவர் வேலைக்கே தனிப்பட்ட முறையில் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஜெனரல் டியூட்டிக்கு கல்வி தகுதி என்னன்னா வெறும் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 45%க்கு குறையாமல் இருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 33%க்கு குறையாமல் இருக்கணும். மொத்தமாக 45%க்கு குறையாமல் இருக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய கல்வி தகுதி. அடுத்தது அக்னிவீர் டெக்னிக்கல். இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கும் அக்னிவீர் ஜெனரல் டியூட்டிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த அக்னிவீர் டெக்னிக்கல்ங்கிறது வந்து ஜெனரல் டியூட்டியும் பார்ப்பான், டெக்னிக்கல் வேலையும் செய்வான். ஆனால் இந்த அக்னிவீர் ஜெனரல் டியூட்டிக்காரன் வந்து அவன் ஜெனரல் டியூட்டியை மட்டும்தான் பார்ப்பான். இவனுக்கு வந்து 2 வேலையும் இருக்கும். சரி, இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கான கல்வி தகுதியை பார்ப்போம். +2 படிச்சிருக்கணும். ஓகேங்களா? +2ல வந்து மினிமம் வந்து 50% மார்க் எடுத்திருக்கணும். ஓகேவா? ஆனால் வந்து அக்ரிகேட்டடாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% இருக்கணும். மேத்ஸு, இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி முக்கியம். அதாவது மேத்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, பயாலஜி குரூப்பு மேத்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த மேத்ஸ் குரூப் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லையா, +2 படிச்சிருக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு அதோட இல்லாமல் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஐடிஐ கோர்ஸு படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அது இல்லாமல் 10th முடிச்சுட்டு 50% மார்க்கோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% மார்க்கோட இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு 2 வருஷம் ஐடிஐ படிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தாலும் இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு எலிஜிபிள். அதுவும் கூட 10th படிச்சுட்டோ +2 படிச்சுட்டோ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இந்த ஐடிஐ படித்தவங்களுக்கும் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இந்த ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து கிரேஸ் மார்க்கு ஐடிஐ படித்தவனுக்கு 1 மார்க்கும் டிப்ளமோ படித்தவனுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் போடுவாங்க. இப்போ இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு +2 மேத்ஸ் குரூப்பு, பயாலஜி குரூப்பு எலிஜிபிள். ஓகேவா? சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள். அதாவது மேஜராக வந்து இங்கிலீஷு, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, சயின்ஸ் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி +2ல இருந்தால் ஓகே. அது இல்லாமல் 10th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கலாம், 10th படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன டெக்னிக்கல் ட்ரேட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டீசல் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரீஷியனு, ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு, டிராப்ட்ஸ்மேனு, சர்வேயரு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அசிஸ்டண்ட்டு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், வெசல் நேவிகேட்டர், மெக்கானிக்கல் இதெல்லாம் டிப்ளமோவுக்கு வர்றது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் டெக்னிக்கலுக்கு போயிடுச்சு. சரி, அக்னிவீர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல். இந்த பட்டாளத்தில் கிளார்க்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பட்டாளத்துக்காரங்களுடைய வரவு செலவு பார்க்கறது, கணக்கு வழக்கு பார்க்கறது, எழுத்து வேலையெல்லாம் பார்க்கறது, போனது வந்ததெல்லாம் எழுதுறது,
இதுக்கெல்லாம் கிளார்க் தேவைப்படுது. அந்த கிளார்க்குக்கு அதுக்கு சேரணும்னா வயசு எவ்வளோன்னா 17.5லேருந்து 21 வரைக்கும். அதே மாதிரி அக்னிவீர் டெக்னிக்கலுக்கும் 17.5லேருந்து 21 வரைக்கும் தான். அக்னிவீர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பருக்கும் 17.5லேருந்து 21 தான். ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்ன, இந்த கிளர்க்குக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸில் இருக்கலாம். நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்காரனும் கிளர்க்காக போகலாம். ஓகேவா? ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்காரன் நீ வந்து போய் நீ ஜாயின் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை டெக்னிக்கலில் போட்டுருவாங்க. உங்களுக்கு கிளார்க் வேலை கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா நான் அப்படித்தான் மாட்டினேன். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு போனதுனால எனக்கு வந்து நான் டீசல் மெக்கானிக் கேட்டேன். டீசல் மெக்கானிக் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் வந்து அப்புறம் கடைசியில் போராடி ஏதோ மெக்கானிக் வாங்கினேன், அது வேற கதை. அதனால் வந்து யாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. நீ அந்த ட்ரேடுக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ கிளார்க்காக இருந்துச்சுன்னா கிளார்க்குக்கு வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து +2 படிச்சிருக்கணும். 60% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50% இருக்கணும். ஓகேவா? இங்கிலீஷில் குறைஞ்சபட்சம் 50 மார்க் இருக்கணும். மேத்ஸு, அக்கௌண்ட்ஸு, புக் கீப்பிங்கு 12 இதில் வந்து கம்பல்சரி 50 மார்க். ஏன்னா கிளார்க் இல்லையா, எல்லாம் இங்கிலீஷில் தான் நடக்கும். அதனால் வந்து கிளார்க்குக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து எடுத்துக்குவாங்க. இல்லாட்டினா அது நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணும்போது அதே எடுத்துக்காது. ஏன்னா அப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, மார்க் ஷீட்லாம் கையிலேயே வச்சுக்கிங்கன்ட்டு, அந்த மார்க்கை பார்த்து அதில் என்ட்ரி போடணும். நீங்கள் அதை அந்த சொன்ன மார்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதையே எடுத்துக்காது. சரி, ரைட், ஓகே. இது வந்து கிளார்க்குக்கு முடிஞ்சுது. அடுத்தது அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேன்னா யாருன்னா கார்பெண்டரு, பிளம்பரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு என்னன்னா 10வது படிச்சிருக்கணும். அவ்வளோதான். குறைஞ்சபட்சம் வந்து 33% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். வயசு வந்து 17.5லேருந்து 21 வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸுக்கு போடலாம். ஓகேவா? அடுத்தது அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ். அவங்களுக்கு வயசு 17.5லேருந்து 21 தான். எல்லாத்துக்குமே 17.5லேருந்து 21 தான்பா. ஓகேவா? இந்த 8th பாஸ் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து யாருன்னா கட்டிங் பண்ணுறவங்க, துணி துவைக்கிறவங்க, ஸ்வீப்பரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, புல் வெட்டுறவங்க, தோட்டக்காரங்க, சமையல்காரங்களையே ஒரு 5-6 சமையல்காரங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, இந்த ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரேடுக்கெல்லாம் வந்து பட்டாளத்தில் ஆள் எடுக்கிறாங்க. யாருமே வந்து மொக்க பீஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே அறிவாளி பசங்க தான், படிக்கிற பசங்க தான், மொபைல் ஃபோன் ஹேண்டில் பண்ணுற பசங்க, இன்டர்நெட்டு ஹேண்டில் பண்ணுற பசங்க. 8வது படித்தவன்லேருந்து 12வது படித்த வரைக்கும், டிகிரி படித்த வரைக்கும் எல்லா தகுதிகளும் உள்ள பசங்க தான். அதனால் வந்து பயப்படாமல் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல சம்பளம், கௌரவமான வேலை, அழகா கௌரவமா வேலைக்கு போகலாம். லீவு கொடுக்குறாங்க, லீவில் வீட்டுக்கு வரலாம், கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்க குட்டிங்களோட இருக்கலாம். இந்தியா பூரா நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்தியாவினுடைய எல்லா ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து கல்ச்சரை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நாட்டுக்கு மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஹைட்டு, செஸ்ட்டு என்னெல்லாம் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆந்திரா பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 3 ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ ஹைட்டு, அதாவது அக்னிவீர் ஜிடியா இருந்து 10th பாஸ் 8th பாஸா இருந்தா 166 சென்டிமீட்டர் உயரம் குறைஞ்சபட்சம் இருக்கணும். இது வந்து நான் சொல்றது வந்து குறைஞ்சபட்ச உயரம் 166 சென்டிமீட்டர். அக்னிவீர் டெக்னிக்கல் இருந்தா 165 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்கணும். அக்னிவீர் கிளார்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் குறைஞ்சபட்சம் 162 சென்டிமீட்டர் இருக்கணும். இவங்க எல்லாத்துக்குமே செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கணும். நெஞ்ச இழுத்தினா 5 சென்டிமீட்டர் விரிவடையணும்.
ஓகேவா? இப்ப இந்த தமிழ்நாடு போலீஸ்ல பண்ற மாதிரிலாம் கவுரு கட்டி விட்டு கூட்டத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் ராணுவத்துல செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமே தான் இந்த டெஸ்ட்டுக்கே போவீங்க. அதனால வந்து உனக்கு வந்து 166 இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களை எடுத்துக்குவாங்க. அதே 165 இருந்துச்சுன்னா டெக்னிக்கலுக்கு கரெக்டா எடுத்துக்குவாங்க. 162 இருந்துச்சுன்னா உங்களை கன்ஃபார்மா எடுத்துக்குவாங்க. போலீஸ்ல குறைக்கிற மாதிரி கவுரு கொட்டி விட்டு கூட்டத்தை குறைக்கிறதுக்கு பண்றலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வெயிட்லாம் வந்து எல்லா பசங்களுமே இந்த காலத்துல நல்லா கறிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால வந்து உங்களுக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குது. அதாவது ஒரு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 162லேருந்து 166 தான் சொல்றாங்க. 162ல வந்து வெயிட் எவ்வளவு போட்டிருக்கிறான்னா 47 போட்டிருக்கிறான். ஓகேவா? அதே வயசை பொறுத்து ஒன்று இருக்குது. இப்போ 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வெயிட் வந்து 162லேருந்து பார்த்துக்கோங்க. 162 57 கிலோ. 57 58 கிலோலாம் பசங்க இருப்பாங்க. இல்லாதவன் அன்னைக்கு வாடுற அன்னைக்கு ஒரு 4-5 வாழைப்பழத்தை மொந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு போங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்துக்குவாங்க. 170 ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குது. அதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 எடுத்துக்குவாங்க. இதில் போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. வெயிட்டை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த இது வந்து கேட்டகரி, அதாவது வந்து சலுகை கொடுக்கறது. இது என்ன சலுகை கொடுக்குறாங்கன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கிறாங்க பார்த்தியா, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் மேனு, சண்டையில் செத்து போனவனுடைய குழந்தைங்க, அதாவது வார் விடோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலையில் இருக்கிறவங்க, இந்த அதாவது சன் ஆஃப் சர்வீஸ் மேன், சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், சன் ஆஃப் வார் விடோ, இவங்களுக்கெல்லாம் வந்து ஹைட்டில் 2 சென்டிமீட்டர் சலுகையும், செஸ்டில் 1 சென்டிமீட்டர் சலுகையும், வெயிட்டில் 2 சென்டிமீட்டர் சலுகையும் கொடுக்குறாங்க. இதே வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து நேஷனல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ விளையாடி இருந்தால், இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில், காலேஜ் லெவலில், யூனிவர்சிட்டி லெவலில் விளையாடி இருந்தால் ஹைட்டில் 2 சென்டிமீட்டரும், செஸ்டில் 3 சென்டிமீட்டரும், வெயிட்டில் 5 சென்டிமீட்டரும் சலுகை கொடுக்குறாங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. பசங்க நல்லா வாட்ட சாட்டமாகவே இருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ டோட்டல் மார்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ரிட்டனில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து எடுத்த மார்க்கு இதையெல்லாம் சேர்த்திட்டு அது இல்லாம யாருக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஐடிஐ படிச்சவங்க, பாலிடெக்னிக் படிச்சவங்களுக்குலாம் கொடுக்குறாங்கன்ட்டு, அந்த மாதிரி அதை சொல்றேன். இப்போ இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பையன் இருக்கிறாங்க இல்லைங்களா, சண்டையில் செத்து போனவனுடைய பையன், எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பையன், பட்டாளத்துக்காரமுடைய பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த அக்னிவீர் ஜிடினா 20 மார்க்கு, கிளார்க்குனா 20 மார்க்கு, டெக்னிக்கல்னா 20 மார்க், 20 மார்க் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 20 மார்க் கொடுத்துட்றாங்க. அதே ஸ்போர்ட்ஸ் பர்சனலாக இருந்தால் அவங்களுக்கும் 20 மார்க் அடிஷனலாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதே வந்து ஏதாவது நேஷனல் லெவலில் மெடல் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெடல் வாங்கினவங்களுக்கு வந்து டீம் ஈவெண்ட்டில் மெடல் வாங்கியிருந்தாங்களா அவங்களுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி லெவலில் ஏதாவது சாம்பியன்ஷிப்பில் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் நேஷனல் லெவலில் வந்து இந்த இப்போ புதுசாக கொண்டாந்துருக்குறாங்கல்ல கேலோ இண்டியா கேம்ஸ், அந்த கேலோ இண்டியா கேம்ஸ் விளையாடிட்டு வந்திருந்தாங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் திருப்பி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்க, இண்டிவிஜுவல் ஈவெண்ட், அதாவது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுங்க வந்து விளையாடுற மாதிரி அந்த அது பண்ணியிருந்தீங்கன்னா வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரெப்ரசன்ட் இந்த ஸ்டேட் ஸ்கூல் டீம்ல இருந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கிரேஸ் மார்க். அதே மாதிரி என்சிசி காரங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, ஐடிஐயில் படிக்கும்போது, பாலிடெக்னிக்கில் படிக்கும் போதெல்லாம் என்சிசியில் ஜாயின் பண்ணி இருந்திருப்பீங்க. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எல்லாத்துக்குமே 5 மார்க்கு. அதே மாதிரி என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 10 மார்க்கு அடிஷனல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இல்லை சாரி, அக்னிவீர் ஜிடிக்கு மட்டும் 20 மார்க்கு, மீதி டெக்னிக்கலுக்கும் கிளார்க்கும் 15 மார்க்கு. அதே என்சிசி சி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஆர்மி ரிபப்ளிக் பரேடில் வந்து குடியரசு தின அணிவகுப்பில் கலந்துருந்தாங்கன்னா ஜிடிக்கு 25 மார்க்கும், டெக்னிக்கலுக்கும் எஸ்கேடி கிளர்க்கும் வந்து 20 மார்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா?
அது இல்லாம ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, இந்த கிளார்க் சம்பந்தப்பட்டது, ஏதாவது அடிஷனலா கோர்ஸ் படிச்சிருந்தீங்க, கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. யாருக்கு? எஸ்கேடி கிளார்க்குக்கு மட்டும் அந்த 15 மார்க். அது இல்லாம போனஸ் மார்க் நான் சொன்னேன் பாத்தீங்களா, போனஸ் மார்க் ஐடிஐ ஸ்கில் குவாலிஃபைடு அவங்களுக்கு யாருக்குன்னா 10th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தா 20 மார்க் கூட கொடுக்குறாங்க. 10th படிச்சுட்டு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தா 30 மார்க் கொடுக்குறாங்க. +2 படிச்சுட்டு 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா 30 மார்க் கூடுதலா கொடுக்குறாங்க. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா 50 மார்க் உங்களுக்கு கூடுதலா கொடுக்குறாங்க. உங்களை அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பண்ணும்போது டிப்ளமோ படிச்சவங்களை எங்கேயோ கொண்டுட்டு போய் நிறுத்திடும். ஓகேவா? அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. தாராளமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இதனுடைய டெர்ம்ஸ் கண்டிஷன்லாம் என்னங்கிறது தெரியணும். எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது அக்னிவீர் எடுக்கிறது அக்னிவீர் என்ரோல்டு அண்டர் த entry liable to assigned by duty in organizational interest in the Indian Army. ஓகேவா? இந்தியன் ஆர்மி இதனுடைய முழு சோல்ஜர் தான், அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்தியன் ஆர்மி மட்டும்தான் எடுக்குது. ட்ரைனிங் உங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் இந்தியன் ஆர்மியில நடக்கும். லீவு வருஷத்துக்கு 1 மாசம் ஆனுவல் லீவும், சீக் லீவ் அதாவது உடம்பு சரியில்லாத போனீங்களாவோ அடிபட்டுட்டீங்கனாலாவோ உங்களுக்கு சீக் லீவ் கிடைக்கும். ஓகேவா? மெடிக்கலு சிஎஸ்டி ஃபெசிலிட்டி. இப்போ நீங்க உங்களுக்கான மெடிக்கலு, உங்க அப்பா அம்மா, உங்க ஒய்ஃபு, உங்க குழந்தைங்க, இவங்களுக்கான எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். எங்கெல்லாம் ஆர்மி ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்க சர்வீஸ்ல இருக்கும்போது. அப்புறம் சிஎஸ்டி கேண்டீன்ல மாசத்துக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு லிக்வர், அதாவது சரக்கு சாராயம் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பாட்டிலோ அது மாசம் வாங்கிக்கலாம். அது இல்லாம அந்த சாமான்லாம் சோப்பு சீப்பு எண்ணெய் பேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி குரோசரி ஐட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சாமானை வாங்குறதெல்லாம் ஒரு 7-8 ரூபாய்க்கு உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. பே அலவன்ஸ், அதாவது சம்பளம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சேவா நிதி பேக்கேஜில் உங்களுக்கு வருஷம் ட்ரைனிங் பீரியட்ல மாசம் 30,000 ரூபா ரவுண்டா கிடைக்கும். அந்த 30,000 ரூபாயில உங்களுக்கு கையில 70% கொடுப்பாங்க. 70%னா 21,000 ரூபா மாசம் உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. மீதி 9,000 ரூபாய் புடிப்பணமா உங்களுக்கு வட்டியும் முதலுமா கடைசியில சேர்த்தி கொடுக்கறதுக்கு பிடிச்சி வச்சுக்குவாங்க. இது நீங்க கட்டுற 9,000. அது இல்லாம உங்க பெயர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 9,000 போடும். ஒவ்வொரு மாசத்துக்கும் 18,000 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்ப இந்த சம்பளத்தை பார்க்க போனோம்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு கையில கொடுக்குறாங்க மாசம். அது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 9,000 ரூபாய் கொடுக்குது, 39,000 ரூபாய். அப்புறம் அது இல்லாம நீங்க எங்க வேலை செய்றீங்க என்னங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் இருக்குது. அந்த அலவன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வேலை செய்யறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கான கன்சால்டேட் பே. அந்த ஆர்மி அலவன்ஸுங்கிறது அது தனி. அது உங்களுக்கு சம்பள பில்லுல வந்துடும். ஓகேவா? 2வது வருஷம் 33,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல 70% 23,100 ரூபா உங்களுக்கு கையில கிடைக்கும். 9,100 ரூபா பிடிப்பணமா பிடிச்சிக்குவாங்க. கவர்மெண்ட் 9,900 ரூபா உங்களுக்கு போடும். உங்க பணம் 9,900, கவர்மெண்டுடைய பணம் 9,900. இது மாசம் கண்டா பிடிப்பணமா போகும் 2வது வருஷத்துல. அதே மாதிரி 3வது வருஷத்துல 36,500 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அதுல கையில கிடைக்கிறது 25,550 ரூபா. புடிப்பணமா பிடிச்சிக்கிறது 10,950 ரூபா. உங்க பேர்ல கவர்மெண்ட் போடுறது 10,950 ரூபா. இது 3வது வருஷத்துக்கு. இப்ப 4வது வருஷத்துல 40,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். அதுல கையில கொடுக்கறது 28,000 ரூபா. புடிப்பணமா பிடிச்சிக்கிறது 12,000 ரூபா. கவர்மெண்ட் போடுறது 12,000 ரூபா. இதுல மொத்தமா உங்களுடைய புடிப்பணம் நீங்க கட்டினது 5,02,000 ரூபாய்.
அதே மாதிரி கவர்மெண்ட் கட்டினது வந்து 5,02,000 ரூபாய். இந்த 4 வருஷம் முடிவுல நீங்க வாங்கின சம்பளம் போக கவர்மெண்ட் கொடுத்த பணமும் நாம கட்டின பணமும் சேர்த்து 10,04,000 ரூபாய் சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு கையில கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க. ஓகேவா? அது இல்லாம உங்களுக்கு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை தான் வந்து உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் கிடையாது. இதுல வந்து இன்சூரன்ஸ், டெத்து கவர் எல்லாமே உண்டு. இதுல வந்து நான் கண்டிபியூட்டரி இன்சூரன்ஸ் கவர் 48. ஒருவேளை இப்ப எதுவும் நடக்கிறதில்ல, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 48 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்க ஒய்ஃபுக்கோ உங்க அப்பா அம்மாவுக்கோ 48 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் மட்டும் கிடைக்கும். அது இல்லாம எந்த ஸ்டேட்ல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்கும். இதெல்லாம் பார்க்க போனா ஒரு ஆளுக்கு, அதாவது கடவுள் புண்ணியத்துல எதுவும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்துட்டாலும் 80 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஃபண்டு வந்துடும். 48 லட்சம் ரூபா வந்து இன்சூரன்ஸு, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து கொடுக்கறது, அது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வந்துடும். நான் அதாவது ஒரு 80 லட்ச ரூபா, 75லேருந்து 80 லட்ச ரூபா வந்து ஒரு ஆள் செத்துட்டாருன்னா, அதாவது ஒரு குண்டு வெடிச்சோ ஒரு குண்டடிப்பட்டோ இல்லை தீவிரவாத தாக்குதல்லையோ இல்லை அங்கே வண்டி வாகன போக்குவரத்தில் வந்து வண்டி கீழே விழுந்து மலையிலேருந்து கீழே விழுந்து உருண்டு விழுந்துருதோ அந்த மாதிரி ஆயிடுச்சுனால் இந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 4 வருஷம் கழிச்சு நீங்க வர்றீங்க இல்லையா, அதுக்கு வந்து அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் அப்படின்ட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல வந்து உங்களுக்கான எல்லா கல்வி தகுதியும் போட்டு இவங்களுக்கு இந்தந்த அனுபவம் இருக்குது, இந்த வேலைக்கு வந்து இவங்களாம் லாய்க்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்படி சர்டிபிகேட் கொடுக்கும்போது அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து எந்த பிரைவேட் கம்பெனிலையும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலையோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நீ எங்க வேணாலும் முன்னுரிமையில நீங்க போகலாம். ஓகேங்களா? இப்ப இந்த வேலைக்கு சேரணும்னா என்னன்னா கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் வில் பி எலிஜிபிள் ஃபார் த என்ரோல்மெண்ட் ஆஸ் அக்னிவீர் and must undertake not to marry during the defined engagement period of 4 years. ஓகேவா? இதுதான் ஒரு பெரிய ஒரு இது. என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, பேச்சுலரா இருக்கணும். அப்படி போய் 4 வருஷத்துல நீ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 வருஷத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வந்து தான் நீ கல்யாணம் பண்ணணும். அதைத்தான் அவன் சொல்றான். ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் வில் பி எலிஜிபிள் ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஸ் ஏ அக்னிவீர் and they must undertake not to marry during the defined engagement period of 4 years. Agniveers who marry during said period would be released from the service. Further, only unmarried Agniveer will be eligible for re-enrollment in the regular cadre as a Sipahi, equivalent in selection as currently in the Vegu. அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, இந்த அக்னிவீர் திட்டத்துல நீங்க பட்டாளத்துக்காரனா சேரணும்னா நீங்க பேச்சுலரா இருக்கணும், கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. இந்த 4 வருஷத்தினுடைய உங்களுடைய பட்டாளத்து வேலையில கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த 4 வருஷம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்களா நீங்க வரலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் அந்த ரெகுலர் ஆர்மியில சிப்பாயா, அதாவது நீங்க வந்து அக்னிவீர் சேர்ற மனசுல ஒண்ணு வச்சுக்க, நீங்க வந்து அக்னிவீரா இருந்து சிப்பாயா நீங்க வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் நீங்க சிப்பாயா போக முடியும். அந்த கண்டிஷன்ல தான் உங்களை சிப்பாயா எடுத்துக்குவாங்க. அதனால இந்த 4 வருஷமும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது. அப்படி சிப்பாயா போயிட்டீங்கன்னா ஃபர்தரா நீங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு அங்கேயே வந்து சிப்பாயா இருந்து ரைட்டரா போகலாம், ஏட்டா போகலாம், அப்புறமே எஸ்ஐயா போகலாம், இன்ஸ்பெக்டரா போகலாம். அது வந்து உங்களுடைய திறமையும் தகுதியை பொறுத்தது.
ஓகேவா? அதுக்கு இந்த 4 வருஷமும் நல்ல மாதிரியா நீங்க வேலை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும், எந்த ஒழுங்கீனமான செயல்களும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா 100க்கு 25 பேர்த்த சிப்பாயா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100க்கு 25 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். ஓகேவா? ரெக்ரூட்மெண்ட் இது தகுதிக்கானது. அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபேஸ் 1 தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமு. ஃபேஸ் 2 கிரவுண்ட் ரிவல் ரேலி. ஓகேவா? இப்போ நீங்க ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணிடுறீங்க. அந்த joinindianarmy.nic.government.inங்கிற வெப்சைட்ல போய் அக்னிவீருக்கு நீங்க உங்க டீட்டெயிலாம் பதிவு பண்ணி அந்த 250 ரூபா பணத்தை கட்டிவிட்டீங்கன்னா, இப்போ கிருஷ்ணகிரியில ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஆள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கால் ஆஃப் நோட்டீஸா அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த கால் ஆஃப் நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்தா இல்லை அடுத்த பேட்சுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிற மாதிரியாவோ இல்லை இந்த பேட்ச்லயே கலந்துக்கிற மாதிரியாவோ ஏதோ ஒரு அவங்க ப்ரப்போசல் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணீங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு கால் ஆஃப் நோட்டீஸோ ஆல் டிக்கெட்டோ வரும். அது கட்டாயம் நீங்க அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்ல போய் நீங்க அக்னிவீருக்கு பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, இதெல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னா இதுல என்னன்னா எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், ரிலீஜன் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்க ஸ்கூல்ல இருந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அன்மேரிடு சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட வாங்கணும்? உங்க உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர், இல்லை உங்க ஊர் கமிஷனரு, இல்லை உங்க ஊர் தாசில்தாரு, இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட இவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அதே பட்டாளத்துக்காரனுடைய பசங்களாவோ இல்லை எக்ஸர்வீஸ்மேனோட பசங்களாவோ சண்டையில் செத்து போன மிலிட்ரிக்காரனுடைய பசங்களாவோ இருந்தால் அது அந்த சோல்ஜர் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமாம் இந்த பையன் இவங்க பையன் தான் அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அப்போதான் அந்த சலுகை அது கிடைக்கும். இல்லைன்னா அந்த சலுகை கிடைக்காது. அதே ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும். இதுதான்பா உங்களுக்கு டெர்ம்ஸ் கண்டிஷன். இப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா ஃபேஸ் 2ல, அந்த ஃபேஸ் 2ல என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். அதில் 1.6 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 100 மீட்டர், 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும். அதாவது இப்போ கோயம்புத்தூர் அது பெரிய கிரவுண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது 400 மீட்டர் ரவுண்டாக இருக்கும். அந்த 400 மீட்டரில் 4 ரவுண்டு நீங்கள் ஒடியாரணும். அது எவ்வளோ நேரத்தில் ஒடியாரீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது. அதுலேயே எக்ஸலண்ட் இருக்குது, குட் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்குது, புவர் இருக்குது. புவர் இருக்கிறவனே எடுத்துக்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா முன்னிலாம் இந்த சாட்டிஸ்ஃபேக்டரி வந்தா கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டத்தில் குறைக்கிறதுக்கு எவன் எக்ஸலண்ட் வர்றானோ அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் ஓடுங்கடான்ருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு போறீங்க இல்லையா, அதனால அவன் எக்ஸலண்ட்ல வந்தாலும் சரி, குட்டில் வந்தாலும் சரி, சாட்டிஸ்ஃபேக்டரியில வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த புவர்ல வர்றான் பாத்தியா, அவனை எடுத்துக்க மாட்டாங்க. புவர்னா பெயில், அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுலயே முடிஞ்சு போயிடும். இப்ப 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள ஒடியாந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 60 மார்க். புல்லப்ஸ் அந்த பீமை பிடிச்சிக்கிட்டு தோங்குறோம்ல, அதுல 10 புல்லப்ஸ் எடுக்கணும். 10 புல்லப்ஸ் எடுத்தா 40 மார்க். 9 புல்லப்ஸ் எடுத்தா 33 மார்க். 8 புல்லப்ஸ் எடுத்தா 27 மார்க். 7 புல்லப்ஸ் எடுத்தானா 21 மார்க். 6 புல்லப்ஸ் தான் எடுத்தாங்கன்னா 16 மார்க். ஓகேவா? 9 பேட்டு டிச்சு, 9 அடி டிச்சு, அதாவது குழி வெட்டி வச்சிருப்பான் 9 அடி நீளத்துக்கு. அதுக்கு இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் தாண்டணும். அதெல்லாம் தாராளமாக குரங்குட்டியாட்டம் தாங்கிட்டு போயிடுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரன்னிங்கில் 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே வர்றவனுக்கு 60 மார்க்கு, 5 நிமிஷம் 31 செகண்ட்ல இருந்து 5 நிமிஷம் 45 செகண்ட், அதாவது அடுத்த 15 செகண்டுக்குள்ள வர்றவனுக்கு 48 மார்க்கு. அவ்வளோதான்.
இவ்வளவுதான் அந்த கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ். அந்த கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த அளக்கிறது. அளக்கிறதுல என்ன, அந்த செஸ்ட் அளக்கிறது, வெயிட் அளக்கிறது, ஹைட் அளக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? இந்த மெடிக்கல் எக்ஸாம் நடக்கிறது வந்து முக்கியமா என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ பசங்க வந்து வயசு பசங்க 17லேருந்து 20 வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பொதுவாகவே எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க, எந்த நோய் நொடியும் இருக்காது. இப்போ கூன் குருடு செவிடு கிவிடுலாம் வந்து எவனும் பட்டாளத்துக்கு போக போகிறதுல ஓட முடியாது, ஒடியார முடியாது, அவங்கெல்லாம் விட்டுறலாம். அவங்களாம் நம்ம ஊர்லேயே பிழைக்கட்டும், நல்லா இருக்கட்டும் தாய் பிள்ளைங்களோட. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் மட்டும் போய் நாட்டுக்கு சேவை செய்வீங்க. மெடிக்கலில் முக்கியமாக என்ன பார்ப்பாங்கன்னா, முத பார்க்கறது தட்டப்பாதம். தட்டப்பாதம்னா காலை கீழே ஊனோம்னா நம்ம அடிப்பாதம் இருக்குது பார்த்தியா, அடிப்பாதம் வந்து நிலத்தோட வந்து ஃப்ளாட்டா இருக்கக்கூடாது. அந்த நடுப்பாகம் வந்து அப்படியே ஒரு வளைவு மாதிரி வரும். கையை உள்ள சொருகணும்னா கேப் வரணும். அந்த மாதிரி இருந்தா தான் எடுத்துக்குவாங்க. கையை உள்ள சொருக முடியல, அது தட்டையா இருக்குது அப்படின்னா வந்து அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க, தட்ட பாதத்தை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நேரா நின்று, ஸ்ட்ரெயிட்டா நேரா நின்று 2 பாதத்தையும் வி ஷேப்ல விரிச்சு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நின்னோம்னா நம்ம 2 காலினுடைய முட்டியும் இடிச்சுக்க கூடாது. அதுக்குள்ள நல்ல கேப் வரணும். அந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களதான் எடுத்துக்குவாங்க. 2 கால் முட்டியும் இடிச்சுதுன்னா அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க, முட்டி இடிக்கிறதுன்னு. ஏன் அப்படின்னா, இந்த தட்டப்பாதம் இருக்கிறவங்களும் ஓட முடியாது. இப்ப ஒரு விஷயம் ஓடுறாங்க, தீவிரவாதியை துரத்துறாங்கல்ல, தீவிரவாதி இவங்கள துரத்துறான், உயிர் பிழைக்க போறாங்க, ஒரு ஆப்ரேஷனு, டெய்லி ரன்னிங் 5 கிலோமீட்டர் பட்டாளத்துல ஓடணும். இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து என்ன நடக்கும்னா, இந்த தட்டப்பாதம் இருக்கிறவங்க நிச்சயமா வந்து அவங்களால ஓட முடியாது, ஒடியார முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து தட்டப்பாதமும் முட்டி எடுக்கிறவங்களையும் அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் மூணாவது என்னன்னா, மெயினா பார்க்கறது பைல்ஸ். இப்ப யாருக்கு வந்து பைல்ஸ்னா மூலம், அந்த மூல வியாதி இருக்கிறவங்க, அதாவது ஆய் போகும்போது யாருக்கு வந்து பைல்ஸ் வெளியே வந்துருதோ அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செக் பண்ணும்போது அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் பைல்ஸ் குமி வச்சு இருமுங்கடா அப்படிம்பாங்க. அப்படி இருமும்போது வந்து பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எட்டி பார்க்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால், மைனராக இருந்தால் வந்து ஒன்றும் இல்லை, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப அதிகமாக வரவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து கண் பார்வை முக்கியம். அதாவது வந்து நீங்கெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த சின்ன எழுத்து, பெரிய எழுத்து, அதை விட பெரிய எழுத்து, அதை விட பெரிய எழுத்துலாம் இருக்கும், அந்த ஆஸ்பத்திரிலாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து ஒவ்வொரு கண்ணையும் மூடிக்கிட்டு பார்க்க சொல்லுவாங்க. வலது கண்ணை மூடிக்கிட்டு படி அப்படிம்பாங்க, அப்புறம் இடது கண்ணை மூடிக்கிட்டு படியும்பாங்க. அதாவது 6/6 அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கண்ணு அப்படின்னா 6/6. அந்த 6/6 விட அந்த அளவு மாறி இருந்தா அவங்கள வந்து அது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களா எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து கலர் எழுத்து வச்சு கலர் பிளைண்ட்னஸ் பார்ப்பாங்க. அதாவது வெவ்வேறு கலர்கள்ல வந்து நம்பரையோ எழுத்தையோ ஓவியத்தையோ போட்டு வச்சிருப்பாங்க. அதை காட்டி இது என்ன, இது என்ன, இது என்ன நம்பர், இது என்ன எழுத்து, இது என்ன ஓவியம், இந்த இந்த கோடு எங்கெல்லாம் போகுது, இந்த கலர்ல இருக்கிற கோடு எங்கெல்லாம் போகுது, செஞ்சு காட்டு, கையை வச்சு காட்டு அப்படிம்பாரு டாக்டர். அது வந்து கலர் பிளைண்ட்னஸ். ஒவ்வொருத்தருக்கு என்னன்னா, அது வந்து நிறக்குருடுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த நிறக்குருடு வந்து பிறவியிலேயே வர்றது. அதில் ஒரு சிலருக்கு வந்து பாதியிலேயும் வரும். அது வந்து கண் பார்வை குறைபாடு. அந்த குறைபாடு வந்து சத்து குறைபாடுனால வர்றது. இந்த நிறக்குருடுலாம் பிறவியில் இருக்கிறதும் இருக்குது. இப்போ அந்த நிறக்குருடு இருக்கிறவங்களையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஓவராக இருந்தால் அவங்கள நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்களால. இதுதான் வந்து மெயினாக வந்து அப்போதைக்கு உங்களை வந்து மெடிக்கலில் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பல்லுலாம் செக் பண்ணுவாங்க. பல்லுகள்லாம் விழுந்துருச்சா, எத்தனை பல்லு இருக்குது, என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக பல்லுலாம் விழுந்துருந்துச்சுன்னா
பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. பல்லு கட்டிக்கிட்டு போயிருங்க. பல்லு ஒன்று ரெண்டு பல்லு விழுந்துருந்துச்சுன்னா பல்லு கட்டிக்கிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இல்லைன்னா கூட டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, போடா போய் பல்லு கட்டிட்டு வாடா. இல்லாட்டினா வந்து ஆஸ்பத்திரி வந்து ஊட்டியில் மிலிட்ரி ஆஸ்பத்திரி, இது மிலிட்ரி ஆஸ்பத்திரியில் போய் உங்களை மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து டெம்பரரி அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. மெடிக்கலில் வந்து டெம்பரரி அன்ஃபிட் பண்ணிட்டு இந்த பைல்ஸ் இருக்கிறவங்கள, நிறக்குருடு இருக்கிறவங்கள, இந்த பல்லு பிரச்சனைக்காரங்கள, அப்புறம் காது வந்து செவிட்டு காதா இருக்கக்கூடாது, அதுவும் முக்கியம். இந்த காது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, செவிட்டு காதா இருக்கிறவங்க, கம்மியாக கேட்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்ஃபிட் பண்ணிட்டு ஊட்டியில் வந்து வெல்லிங்டனில் மிலிட்ரி ஆஸ்பத்திரி இருக்குது. அதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, ஆனால் அதை விட பெரிய ஆஸ்பத்திரி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி வெலிங்டன்ல இருக்கிற மிலிட்ரி ஆஸ்பத்திரி தான். அங்கே போய் ரீமெடிக்கல்னு சொல்லுவாங்க. நீ போய் ரீமெடிக்கல் பண்ணிட்டு வா. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அது அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அவங்க நல்லா தரவா செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுதான், அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய டெஸ்ட்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க நெஞ்சு கூட்டுக்குள்ள. ஏதாவது இதயத்தில் ஓட்டம் இருக்குதா, நுரையீரலில் ஓட்டம் இருக்குதா, எங்கேயாவது பிளேட்டு வச்சு தச்சிருக்கிறாங்களா, இரும்பு பிளேட்டு வச்சிருக்கிறாங்களா, ஏதாவது ஆப்ரேஷன் கை கால் ஒடிஞ்சு நடந்திருக்குதான்ட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அவ்வளோதான் நடக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எதுவும் பயப்பட தேவையில்லை. நல்லபடியாக போங்க. முன்ன வந்து இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? பதிவு பண்ணின வாட்டி அப்புறமே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கால் ஆஃப் நோட்டீஸ் வரும். இப்போ கிருஷ்ணகிரியில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை அடுத்தது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நடத்துவாங்க, ஈரோட்ல நடத்துவாங்க. ஏன்னா ஈரோட்ல வந்து போன மாசம் டிசம்பர்ல நடந்திருக்கணும். அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது இல்லையா? அதனால வந்து ஈரோட்ல வந்து திண்டல்ல வந்து அந்த என்ன காலேஜ்னு சொல்லுவாங்க, கொங்கு வேளாளர் காலேஜா, அந்த வேளாளர் காலேஜ், அந்த வேளாளர் காலேஜில் வந்து ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, அங்கே ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதா. ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அது கேன்சல் ஆன பின்னாடி ஆஸ் பர் ப்ரோக்ராம் வந்து இப்போ கிருஷ்ணகிரியில் நடக்குது. இந்த மாதம் கிருஷ்ணகிரியில், அதாவது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து அக்னிவீருக்கு பதிவு பண்ணி இதில் கலந்துக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 கிலோமீட்டர் தான் ஓடணும். டெய்லி வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு கிலோமீட்டர் சும்மா ஓடிட்டு ஒடியாந்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அதுவே போதும். புல்லப்ஸ் எடுங்க, தண்டால் எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்பு ஃபிட்டாக, ஏன்னா எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அப்படி உடம்பு வந்து உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து அந்த நேரத்தில் கை கொடுக்கும். இல்லைன்னா திடீர்னு போய் நான் எல்லாம் பண்ணிடுவோன்னு நின்னீங்கன்னா நிச்சயமாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு இதுனாலும், ஆனால் ஒன்று, யாருக்கிட்டையும் காசு கொடுக்கறதோ லஞ்சம் கொடுக்கறதோ கிடையாது. இது வந்து பியூர்லி ஃப்ரீ. இராணுவத்துக்கு யாரு எந்த எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு யாருக்கும் காசு கொடுக்காதீங்க. ஓகேவா? இது வந்து டோட்டலா ஃப்ரீ தான். இப்போ அதுக்கான ஃபோன் நம்பர்லாம் பாருங்க. ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் கோயம்புத்தூருக்கு வந்து 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 0422 2222 022 23056. இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, நான் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் கலந்துக்கணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனாம் தேதி ரெக்ரூட்மெண்ட் நடக்குது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொன்னது இது வந்து உண்மை, அவங்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் வாயால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, கிராஸ் செக் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக இது. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து வருங்காலத்தில் ஒரு பட்டாளத்துக்காரனா, நல்ல பட்டாளத்துக்காரனா, நல்ல குடிமகனாக வர வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.